சென்னை திருவொற்றியூர் எல்லையம்மன் கோவில் தெருவில் வசித்து வருபவர் செந்தில்குமார். உயர்நீதிமன்ற வழக்கறிஞரான இவர் கடந்த சனிக்கிழமையன்று மதியம் தனது மனைவியோடு பட்டினத்தார் கோவில் தெருவில் உள்ள மாமனார் வீட்டிற்கு செல்வதற்காக வீட்டை பூட்டிவிட்டு சென்றுள்ளார். பின்னர் செந்தில்குமார் வீடு திரும்பிய போது வீட்டின் முன்பக்க கதவு திறந்திருந்ததையும் பீரோவின் கதவு உடைக்கப்பட்டிருந்ததையும் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். பீரோவில் வைத்திருந்த 40 சவரன் தங்க நகைகள் மற்றும் 35,000 ரொக்கப் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து செந்தில்குமார் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு சென்ற திருவொற்றியூர் காவல் உதவி ஆணையர் இளங்கோவன் வழக்கு பதிவு செய்து வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றினார். மேலும் திருவொற்றியூர், தண்டையார்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, அண்ணா சாலை, அசோக் பில்லர், சைதாப்பேட்டை, கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் பொருத்தப்பட்ட 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை திருவொற்றியூர் குற்றப்பிரிவு போலீசார் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். போலீசாரின் தீவிர விசாரணையில் கொள்ளையடித்த நபர் கிண்டி நசரத்புரம் பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பது தெரிய வந்துள்ளது. கொள்ளையடித்த நகைகளை வீட்டின் அலமாரியில் பதுக்கி வைத்திருந்ததை பாலகிருஷ்ணன் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் திருடிய பணத்தை மது போதையில் நண்பர்களுடன் சென்று உல்லாசமாக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். கொள்ளையடித்த நகைகளை கைப்பற்றிய போலீசார் பாலகிருஷ்ணனை கைது செய்தனர்.